அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குருப்பெயர்ச்சியை பற்றி. அதாவது இந்த 2026 குருப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டார் குரு பகவான். அதாவது ஜூன் 2ஆம் தேதி வைகாசி 16ஆம் தேதி புனர்பூஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிற குரு பகவான் புனர்பூஷம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு வந்துட்டார். அதாவது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வந்துட்டார். அப்படி வரும்போது இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? இவர் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், குரு பகவானை குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கெலாம் என்னென்ன பார்வையை கொடுக்குறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த பயிற்சி நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குமான்னு. மேலும் இந்த பயிற்சி ரொம்பவே சிறப்பான பயிற்சி, ரொம்பவேவும் ஒரு அதிர்ஷ்டவரமான பயிற்சின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் உச்சகுருவாக பயிற்சி ஆகிறாரு. அதனாலேயும் இவர் ஒரு சிறப்பான பலன்களை நிறைய ராசிக்கு கண்டிப்பாக தரப்போகிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை பொதுவாகவே 3 பார்வை: 5ஆம் 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த பார்வை ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் மாறுபடும். என்னென்ன ராசியில் என்ன மாதிரியான பார்வை இருக்கனால எந்தெந்த இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய பலன்களை கொடுக்குறாரு. பொது பலன்கள் சொல்லி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக குரு பகவான் நம்ம யாருக்கு காரகர்னு சொல்லுவோம் அப்படின்னா குழந்தைக்கான காரகர். அதாவது இந்த வருஷத்தில் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு, குழந்தை இல்லாமல் நிறைய வருடம் ஆயிடுச்சு, எனக்கு திருமணமாகி 12-10 வருடம் ஆயிடுச்சு, இல்லை 7 வருடம் 8 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு திருமணமாகி 3 மாதம் 4 மாதமாக இருந்தாலுமேவும் குழந்தை வரம் வேண்டுறவங்க எல்லாருக்குமேவும் இந்த பயிற்சி குழந்தை வரதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா குழந்தைக்கான காரகர் குரு பகவான் தான். மேலும் திருமணம் நிறைய நிச்சயமாக நடக்க போகிறது. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள், நிறைய தடங்களை தாண்டின திருமணங்கள், இல்லை காதல் திருமணங்கள், நிறைய தடையாக இருக்கிற திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. அரசியல்வாதிகளுடைய நிறைய அதாவது அவளுடைய உண்மை முகம் தெரிந்து இந்த மாதிரி ஒருத்தர் இப்படிலாம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு, இந்த மாதிரியான நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போறார் குரு பகவான். விவசாயத்தில் வேளாண்மை செழிக்க போகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது சும்மா ஒன்றுமே பயன்படாத ஒரு நிலம்பான்னு சொன்ன நிலம் கூட ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும், ஏதாவது ஒரு செடி போடுறது, இல்லை ஏதாவது ஒரு உரம் போட்டு அதை பக்குவப்படுத்தி அதன் மூலமாக ஏதாவது ஒரு விளைச்சல் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த குரு பயிற்சி குரு பகவான் இருக்க போகுது. இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள், பொது மாற்றங்கள்னு சொல்லி நிறைய நல்ல பலன்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு குரு பகவான் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துடலாம். 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களுங்கிறத தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே வாங்க, தெரிஞ்சுக்கோங்க. துலாம் ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். பொதுவாக துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வேலைனா ரொம்பவேவும் ஒரு ஆர்வத்தோட முழு மனசோட முழு முயற்சியாக வேலை செய்கிறவங்க யாருன்னா நம்ம துளாராசி நேயர்களான நீங்கள் தான். எந்த ஒரு வேலையுமே எந்த ஒரு சுணக்கம் இல்லாமல் முடிப்பீங்க, எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் முடிப்பீங்க. அதே இது உங்களுக்கு வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரி உங்களுக்கு எப்பவுமே நட்பு பாராட்டுவாங்க. ஏன்னா உங்களுடைய வேலையோட முக்கியத்துவமும் வேலைக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டனும் உங்களுடைய மேல் அதிகாரியை ரொம்பவே கவர்ந்துருக்கும். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையுமே உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையும் ரொம்ப உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு அன்பும் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட வேலையில் அதாவது சின்னதாக ஒரு மைனஸோ இல்லைன்னா சின்னதாக உங்களை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலோ சந்தேகப்படுற மாதிரி பேசுகிறாலோ அந்த இடத்த தூக்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுவீங்க. பயப்படவே மாட்டீங்க, அடுத்த வேலையை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. அப்படி பழையபடி உங்களுடைய மேலதிகாரியே உங்கள்கிட்ட கேட்பாங்க, தயவுசெய்து வேலைக்கு வாங்கப்பா, உங்களுடைய வேலையோட இது எதுவுமே நாங்கள் தப்பாக பேசுகிறேன்னு சொல்லி அவங்களே உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் இப்போ தான் இருக்குது. ஏன்னா அந்தளவு நீங்கள் வேலையில் முழு முயற்சியாக முன்னேற்றத்தை நோக்கி அவ்வளோ தூரம் போவீங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல தான் இருப்பீங்க. அடுத்து முன்னேறணும், வேறு ஏதாவது புதுசாக பண்ணணுங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடாது. வேறு யாராவது அதை பற்றி உங்களுக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த மாற்றம் வரும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 10ஆம் வீட்டில், அதாவது தொழிற்ஸ்தானத்தில் இருக்கார். தொழிற்ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு 2ஆம் பார்வையாகவும் 4ஆம் பார்வையாகவும் 6ஆம் பார்வையாகவும் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? முதல்ல 2ஆம் பார்வைங்கும்போது தனலாபம், குடும்பத்தை,
அதாவது தனலாபம் பெருக போகுது, ஏதாவது ஒரு வகையில் ஒரு அமௌண்ட் வந்து இருக்க போகுது உங்களுக்கு. அது எந்த வகையினாலும் இருக்கலாம். ஏதாவது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கணும்னு நினச்சி விற்காமல் இத்தனை நாள் தள்ளி போனது விற்கக்கூடிய சூழ்நிலை வரது போகுது. இன்னொன்று வந்து ஏதாவது உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குது, அந்த பூர்வீக சொத்து வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க போகுது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. ஒரு சந்தோஷமான குடும்ப சூழ்நிலை. உங்களுடைய பெற்றோருக்கு அவங்களுடைய என்ன ஆசைப்படுறாங்களோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்க போகிறதுக்குண்டான வாய்ப்பை இந்த குரு பகவான் குரு பயிற்சி காலம் உங்களுக்கு அமைக்க போகுது. ஏன்னா எதையுமேவும் யோசித்து செயல்படுற நீங்கள் செலவு பண்ண, உங்கள் குடும்பத்துக்காக செலவு பண்ண அஞ்ச மாட்டீங்க. ஆனால் ஒரே ஒரு சில நேரம் உங்கள் கையிலேருந்து காசு வர்றதுக்கும் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காசை நீங்கள் எடுக்கிறதுக்கும் ரொம்ப யோசிப்பீங்க. சரிங்களா? மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணணும் செய்யணும் அப்படின்னா. ஆனால் உங்களுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப அன்பு காமிப்பீங்க. அதே சமயம் கோபம் வந்துச்சுன்னா என்ன வார்த்தை பேசுகிறீங்க, யார் எதுக்கு இருக்காங்களாம் பார்க்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு தனலாபம் குடும்பம் நல்லா இருக்குது. ரெண்டாவது 4ஆம் சுகஸ்தானம் நன்காக இருக்குது. அதாவது உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குறது, சொந்த வீடு வாங்குறது, தாயாரின் உடல்நிலை நல்லா இருக்குது, தாயாருடைய உள்ள பிணக்கு சரியாகி தாயாருடைய ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது நம்ம யாரை சொல்லுவோம், நோய், எதிரி, கடனை சொல்லுவோம். இந்த 3மே உங்களை விட்டு அகல போகுது. நோய் என்ன உடல்நிலை சரியில்லாத இருந்தாலும் சரி அது சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குது. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏதாவது ஒரு புதுசாக நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி அதில் ஏதாவது சின்ன போராட்டத்துலேருந்து அந்த சரி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுவோம், ஏதாவது ஒன்று செய்வோம்னு சொல்லும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களை கொடுக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, காதல் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த குரு பயிற்சி காலம் நிச்சயமாக அவங்களுக்கு தருது. மேலே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இவர் வந்து 10வது அதாவது பதவி அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அது வேலையாக இருக்கலாம் அல்லது ஒரு அரசியலில் இருக்கலாம், சமுதாய அந்தஸ்து, பொதுவாக என்ன அந்தஸ்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு பதவி அங்கீகாரம் கிடைக்கக்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அப்படி ஒரு 10வது இருக்கும்போது தொழில் ஸ்தானம், அந்த தொழில் ஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுனாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருட்கள் வருது அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் யாராவது அவங்க தொழிலில் விரிவுபடுத்த நினைக்கினாலும் இப்போ வேணாம், கொஞ்சம் தாமதப்படுத்தி பண்ணுறது ரொம்பவே நல்லது. மேலும் உங்கள் தொழிலை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நல்ல வருமானத்தை பார்க்குறதே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வேறு எந்தவித பெரிய மாற்றமுமே இல்லாமல் நார்மலான எந்தவித பாதிப்புமே இல்லாமல் போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பம்சமாக இருக்கும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணலாம். அதாவது உங்களுக்கு அதாவது சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு என்ன நேரம் தோதோ அந்தபடி கோயிலுக்கு போய் ஒரு 5 நிமிஷம் மனமுறி வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு சிறப்பம்சமாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கடவுளின் அது ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான குரு பகவானுடைய பார்வை 3 பார்வையினால என்னென்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது, அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆரிடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழுள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.